தாவேக்கவனுடைய அரசு அரசியல் அரசியலுக்கு புதியவர்கள். ஆகவே எந்த விதமான அரசு பதவிகளிலும் இல்லாதவர்கள், அரசியலிலும் இல்லாதவர்கள் இயக்கம் ஆரம்பித்து கூடிய சீக்கிரத்தில ஆட்சியை கைப்பற்றியவர்கள். ஆகவே அரசியல் புரிதல் என்பது நேரமாகத்தான் ஆகும். ஆகவே உடனடியாக அவர்கள் இது செய்யவில்லை அது செய்யவில்லை என்று நாம் கேள்வி கேட்பதை விட பொறுத்திருந்து அவர்கள் அரசியலை புரிந்து கொண்டு இந்த மக்களுக்கான ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இது எந்த அரசாக இருந்தாலும் இது நடந்து கொண்டுதான் இருக்கும். இதை இவர் இந்த நேரத்தில் செய்கிறார் என்று யாருக்கும் தெரிய போவதில்லை. ஆனால் திட்டமிட்டு செயல்படுகின்ற ஒரு செயல் உளவுத்துறைக்கு தெரியும். அந்த உளவுத்துறை சரியான நேரத்தில் அதை தடுப்பதற்கான வழிவகை இருக்கின்றது. உளவுத்துறை ஃபெயிலியர் ஆகிவிட்டால் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுவது வழக்கம். ஆகவே இது தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் உளவுத்துறையை மாற்றி அமைப்பதை தவிர வேறு வழி இல்லை. ஆகவே இந்த அரசு சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டி ஒரு நல்ல அரசாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். தாத்தா ரெட்டமலை சீனிவாசனாருடைய பிறந்த நாள். இந்த பிறந்தநாள் விழாவிலே புரட்சி பாரதம் இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் அனைவரும் அவருடைய மணி மண்டபத்திலே அவருக்கு புகழ் மாலை அணிவித்து புகழ் அஞ்சலி செலுத்திவிட்டு எங்களுடைய நன்றி காணிக்கைகளை இந்த இடத்திலே செலுத்துகின்ற ஒரு நாளாக அவருடைய சொந்த மாவட்டமான அப்பொழுதிருந்த செங்கல்பட்டு மாவட்டம், இந்த மாவட்டத்திலே பிறந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு ஒரு போர் குரலாக அரணாக இருந்து பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய இணைந்து இந்த மக்களுக்கு தன்னுடைய சுதந்திரத்திற்கான போராட்டத்தை துவக்கியவர்கள். இங்கிலாந்தில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டிலே அம்பேத்கரோடு கலந்து கொண்டு தமிழகத்திலே நடைபெறுகின்ற வன்கொடுமைகளை, ஆண்டான் அடிமை போன்ற நடக்கின்ற இந்த கொடுமைகளை வெள்ளையரிடத்தில் எடுத்துரைத்து அன்றைக்கே இந்த மக்களுக்கான இட ஒதுக்கீட்டுக்கு அடித்தளமிட்டவர்கள். அரசியலமைப்பு சாசனத்திலே ஒரு பாதுகாப்பாக இந்த இடஒதுக்கீட்டை அமுல்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அவருக்கு முன்பாகவே தாத்தா ரெட்டமலை சீனிவாசனாருக்கு முன்பாகவே அயோத்திதாசர் பண்டிதர் அவர்கள் இதற்கு விதையிட்டவர், வித்திட்டவர். அவருடைய வழி வந்தவர் ரெட்டமலை சீனிவாசனார். தென் மாநிலங்களிலே இந்த மக்களுக்கான ஒரு பெரிய போராட்ட வீரர். இந்திய துணை கண்டத்திலே அம்பேத்கர் என்று சொன்னால் நடுங்குகின்ற அளவிற்கு தன்னுடைய வாத திறமையால் இந்த மக்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தியவர்கள். அந்த தலைவர்களுடைய வரிசையிலே இன்றைக்கு எங்களுடைய தலைவராக பூவை மூர்த்தியார் அவர்களுடைய வழியிலே புரட்சி பாரதம் இன்றைக்கு அந்த கொள்கைகளை முன்னிறுத்தி தொடர்ந்து இந்த மக்களுக்கான போராட்டங்களிலே, இந்த மக்களுக்கான பாதுகாப்பிலே, இந்த மக்களுக்கான முழு சுதந்திரத்திலே, இந்த மக்களுக்கான அடிமை தனத்திலிருந்து விடுபடவே தொடர்ந்து புரட்சி பாரதம் போராடி கொண்டு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு அவருடைய 166வது பிறந்த நாளிலே இங்கே நாங்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு இடமாக இந்த மாவட்டத்திற்கு நாங்கள் வருகை புரிந்திருக்கின்றோம். நாங்கள் என்றென்றும் இவர்களுடைய கொள்கைகளை கடைபிடித்து தமிழகத்தில் இருக்கின்ற
ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு போர் குரலாக புரட்சி பாரதம் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.